சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு இருக்கீங்க? கர்த்தர் என்னோடு கூட ஏதாச்சும் பேசுவார் அப்படின்னு சொல்லி உண்மையா சர்ச்சுக்கு வர்றது இருக்கு, ஆராதிக்க வர்றது இருக்கு. வித்தியாசம் தெரியுமா? சர்ச்சுக்கு வர்றதுக்கும் ஆராதிக்க வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. சர்ச்சுக்கு வர்றதுன்னா சும்மா பேருக்கு கிளம்பி வந்துட்டு கை தட்டி பாட்டு பண்ணாம அப்படி சும்மா என்னதானு என்னமோ சொல்றாங்க, வரணும் வரலன்னா வாரம் ஃபுல்லா விளங்காது அப்படின்றதுக்காக வர்றது சர்ச்சுக்கு வருது. ஆராதிக்க வர்றது கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கிற, கை தட்டி பாட்டு பாடி ஸ்தோத்திரம் சொல்லி வாயை விரிவாய் திறந்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவர் ஆராதனை செய்யறாங்களே, அதுதான் கர்த்தரை ஆராதிக்கிறது. நீங்க எந்த கோஷ்டி? சர்ச்சுக்கு வர கோஷ்டியா, ஆராதிக்க வர கோஷ்டியா? வாழ்த்துக்கள். கடைசியா என்ன செய்தி பார்த்தோம்? பேதுரு நேசித்தாரா, மறுதளித்தாரா? ஓகே, பேதுருனாவே மறுதளித்தாரா. ஆனா பேதுரு எவ்வளவு செஞ்சிருக்காரு. இன்றைக்கு செய்தி என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு செய்தி என்னன்னு சொல்லுங்க, கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு பார்ட் 2. இன்னைக்கு செய்தி வந்து அன்னைக்கு கொடுத்து முடிக்க முடியல. பேதுரு பார்ட் 2 இன்னைக்கு. சரி பார்ப்போம். என்னென்ன விட்டுருக்கோம், நிறைய பார்த்துட்டோம். அன்னைக்கே நிறைய பார்த்துட்டோம். இன்னைக்கு என்னத்த சொல்ல போறான் பேதுரு பார்ட் 2ன்னா என்னத்த சொல்ல போறான்னு சில பேர் யோசிப்பாங்க. இருக்கு, 1 மணி நேரம் 10 மணி தரல, பார்ப்போம். பைபிள் வார்த்தைகள் வந்து என்னைக்குமே கடல் மாதிரி. கடல்ல போயிட்டு நீங்க கடலோட ஆழம் தெரியுமா யாருக்காது? தெரியவே தெரியாது. இந்த கடல்ல தாண்டி அந்த கடலுக்கு வந்திருப்பாங்க, தண்ணி மேலே போயிருப்பாங்க. கடலோட ஆழம் யாருக்குமே தெரியாது. ஆனா பைபிள் வார்த்தையும் அவ்வளவுதான். பார்க்க தான் ஒரே புக்கு. இதுக்கு பார்ட் 1 பார்ட் 2 கிடையவே கிடையாது. ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்தாருல, ஒரே புக்கு தான். இப்ப இருக்க புக்கு போடுறானுங்க அப்படின்னா ஒருத்தவங்க எழுதுனதுலயே இன்னொன்று கண்டுபிடிச்சு அப்படியே பார்ட் 10 வரைக்கும் போட்டிருக்கானுங்க. ஆனா பைபிள் வந்து ஒன்னே ஒண்ணுதான். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் இப்ப இருக்கிறவங்களுக்கும் இனிமேல் வரப்போறவங்களுக்கும் ஒரே பைபிள் தான். ஆனா பேசி முடிச்சு மாளல. கடல் எவ்வளவு செய்தி எடுத்தாச்சு. சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்க அம்மா பிரசங்கம் பண்ணும்போது சனிக்கிழமை ஃபாஸ்டிங் வரும்போதெல்லாம் யோசிப்பேன். ஆனா அதெல்லாம் இப்ப உதவுது எனக்கு. எதுவுமே வீணா போயிடல. அந்த ஜபத்துல எல்லாம் கலந்துக்கிட்டு எப்படி பேசுறாங்க, என்னென்ன வார்த்தைகள் பேசுறாங்க, ஆழமா பேசும்போது யோசிப்பேன். எல்லாமே இவங்களே பேசுறாங்களே, நம்ம என்ன பேச போறோம்? நம்ம வாஸ்டிங் பேர்ல செய்தி கொடுக்கும்போது எல்லாமே அவங்களே பேசிடுவாங்க. அப்ப யோசிப்பேன், கொஞ்சம் வைக்கலாம்ல, நம்ம அடுத்து ஊழியம் செய்யணும்ல, கொஞ்சம் மீதி வைக்கலாம். இவங்களே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவங்க சொல்லாததை கர்த்தர் பேச வைக்கிறார். அப்ப கடல் நீங்க முத்து எடுக்க வந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேரு பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க. பைபிள் கொண்டு வந்திருக்கவங்க கையை தலைக்கு மேல பைபிளை தூக்கி காட்டுங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இளவயதிலே பிள்ளைங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுங்க. இதை சுமந்துச்சுன்னா முதுமையில அது சுமக்கும். நான் சொல்றது புரியுதா? இளமையில சுமந்தோம், உண்மையாலுமே பைபிளை தூக்கிட்டு சுமந்தோம். இன்னைக்கு சுமக்குது, பைபிள் வார்த்தை சுமக்குது. சாறு வரைக்கும் சுமக்குன்ற நம்பிக்கை இருக்கு. செய்திக்கு நேர கடன் செல்வோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 6ஆம் வசனம் வரை. முக்கியமானது மட்டும் வேகமா படிக்கணும். நீ எவ்வளவு வேகமா படிக்கிறோ அப்பதான் அவ்வளவு சீக்கிரம் செய்தியை முடிச்சிருவேன். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷரும், முக்கியமானது மட்டும் பேதுருவும் மற்ற சீஷரும் கல்லறையினிடத்துக்கு போய் இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். 2 பேரும் ஓடினார்கள், ஒன்னா ஓடினாங்களாம். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன், யோவான் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பேதுருவை காட்டிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி ரொம்ப வேகமா போனானா, முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதை குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டு, ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. இதெல்லாம் செட்டிங், இதெல்லாம் கதை. ஏன்னா மார்க் ஒரு வாலிபன் பார்த்தோம்ல, அதே மாதிரி இவரும் ஒரு கதை. ஓடி போனாராம், பேதுருவோட முன்னாடி ஓடி போனாராம், எட்டி பார்த்தாரா, உள்ள போலையா. ஆனா பின்னாடி வந்த பேதுரு, சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் உள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும். அப்ப இப்படி வச்சுக்கலாம், போனா பயந்துட்டு வெளியே நின்ட்டான், அப்படி வச்சுக்கலாம். பேதுருவோட கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. பேதுரு அன்னைக்கு செய்தி கொடுத்தோம்ல, அதோட கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். உள்ள போறதுக்கு பயந்தா யோவான். ஆனால் கல்றக்குள்ள போக முடியுமா? கல்ற சைடே போக மாட்டோம். இல்ல கொகைக்குள்ள போவோமா? ஒருத்தருக்கு ஒரு கல்றன்னு வச்சுக்கோங்க, கல்லை நவுத்தி யாரா உள்ள போவாங்களா? அப்படியே அமைக்கிறோன்னு பயம். வா எங்க போற அப்படின்னு பாத்துக்கங்க. பேதுரு உள்ளே போய் கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் நல்லா கவனிக்கணும். நீங்க சீலைகள் கழட்டி கிடக்கிறதையும், அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல், நல்லா கவனிக்கணும். நீங்க மற்ற நல்லா கவனிக்கணும். செத்து போனதுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் சுத்துவாங்க. தலையை மட்டும் தனியா சுத்தி இருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? இந்த உடம்புக்கு சுத்தின ஒரு சீலையை வந்து தனியாவும், தலையில சுத்தின சீலையை இதோட சேர்த்து வைக்காம தனியா வச்சுட்டு போயிருக்காரு. உடனே பேதுருக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துருச்சு? ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார்ல, நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிப்பேன்னு சொல்லி. அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயம் வந்துருச்சு அவனுக்கு. தூங்கிட்டு இருக்கீங்களா?
பாதி பேர் முழிச்சிருக்கீங்க, பாதி பேர் தூங்குறீங்களா? நீங்க இப்ப கைத்தட்டி மத்தவங்க மாதிரிலாம் நான் கிடையாது, உங்களுக்கு தெரியும். மத்தவங்கலாம் உங்களை பாவம் பார்த்து விட்டுருவாங்க. நீங்க செத்தாலும் எழுப்பிடுவேன். ஆமாவா இல்லையா? உங்களுக்கு தெரியும். அதனால உற்சாகமா அம்மைன்னு சொல்லணும், உற்சாகமா கைத்தட்டணும். உடம்பு முடியாட்டினாலும் எஞ்சி நிக்க வச்சிருவேன். நீங்க நல்லா உற்சாகமா காணப்படணும். நல்லா கவனிச்சுக்கங்க. நான் தனியா வச்சிருக்காரு. அப்ப என்ன நடந்திருக்கும் நீங்க சொல்லுங்களேன். ஏசப்பாவே எந்திரிச்சு ட்ரெஸ்ஸ கழட்டி இருப்பார். அவரே கழட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் எஞ்சி தலையை மூஞ்சில இருக்கிறத கழட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தனா தலையில இருக்க தலப்பா மாதிரி கழட்டி ஓரமா வச்சுட்டு, உடம்புல இருக்கிறதையும் கழட்டி ஓரமா வச்சுட்டு, இப்ப நல்லா பேதுரு சுதாரிச்சுட்டான். ஐயோ, அவர் மரிப்பாருன்னு சொன்ன போதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கல, தெரியாம நம்ம தப்பு பண்ணிட்டோம். கத்தி எடுத்து அன்னைக்கு அந்த கதை ஃபுல்லா உங்களுக்கு நான் சொன்னேன். அப்படிலாம் பண்ணோம். ஆனாலும் இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிப்பார்ன்றதுக்காக இதுதான் அடையாளம். தலைய இருக்க துணியை தனியா சுத்தி வச்சோன்னா சுதாரிச்சுட்டான். ஆஹா, இது கண்டிப்பா இது ஏசப்பாவை தவிர யாருமே செஞ்சிருக்க முடியாது, நிச்சயம் உயிர் தெழுந்தாருன்னு சொல்லி துரிதமாக வேகமா ஓடுறான். லூக்கா 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நல்லா கவனிங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்துக்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவிப்பதை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். இப்ப யோசிச்சு பாருங்க. முன்னாடி பார்த்தோம், பொதுவா படிச்சோம். லூக்கால தெளிவா எழுதியிருக்காங்க. சம்பவிச்ச காரியத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு போயிருக்கான். ஆச்சரியப்பட்டு போறோம்னா பார்த்துட்டு அப்படின்னு போயிருப்பானா? உண்மையாலுமே ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாரு போலயா அப்படின்னு அந்த ஆச்சரியத்தோடு சந்தோஷத்தோட ஓடி இருக்கான். அல்லேலூயா. அப்ப பாருங்களேன். அப்ப அவனுக்கு அந்த பயம் கிடையாது. ஏற்கனவே ஐயோ என்ன ரொம்ப நேசிச்சான். தூரத்துல இருந்து அவரை ரொம்ப நேசிச்சான். தான் நேசித்தவர் உயிர் தெழுந்துட்டார் என்று சந்தோஷம் தாங்க முடியாம ஆச்சரியப்பட்டு ஓடி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். முன்னாடி நான் உங்களுக்கு வியாழக்கிழமை பிரசங்கம் பண்ணது எல்லாமே ஏசப்பா மரிப்பதற்கு முன்பு. ஏசப்பா மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த செய்தி. அதுல முதலாவது பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஆண்டவர் இன்றைக்கும் உங்க மரித்து போன காரியங்களா இருக்கலாம் உங்க வாழ்க்கையில. உங்களுடைய ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் மரித்து போய் காணப்படலாம். ஆண்டவர் நிச்சயம் ஆச்சரியப்பட விதமாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். குறிப்பிட்ட அந்த விஷயத்துல ஆச்சரியப்படத்தக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. என்ன மேட்டர்னு என்ன விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்குல்ல, வெளியே சொல்லாம இருக்கலாம். நீங்க வெளியே சொல்லாம உள்ளத்துல தயங்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் அந்த குறிப்பிட்ட விஷயத்துல ஆச்சரியப்படத்தக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர் தெழுந்துட்டார். யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நல்லா கவனிங்க. யோவான் 21:3ஆம் வசனம். ஏசப்பா உயிரோடு எழுந்து எல்லாத்துக்கும் காட்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்குதுன்னு பாருங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, நல்லா நீங்க கவனிக்கணும். ஏசப்பா உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு, சரிங்களா? இப்ப சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். இத பத்தி நினைச்சா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வார்த்தையை கேட்ட உங்களுக்கு என்ன தோணுது? பின்வாங்கி போனான்னு தோணுதா? என்ன தோணுது? மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றான். ஏசப்பா ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, அவனை சீஷரா வச்சிருக்கிறாரு. வலைய விட்டு தான் ஊழியத்துக்கு வந்திருக்கான், சீஷரா வந்திருக்கிறான். இப்ப திருப்பியும் சொல்றான், மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்றான். இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? பின்வாங்கி போட்டானா? யாருக்காக வலைய விட்டு வந்தான்? அவரே மேல போயிட்டாரு. சும்மா இருக்க கூடாதுன்றதான் இந்த சும்மா நான் இருக்க மாட்டேன், அடகம்னு கடக்க மாட்டேன். அதான் எல்லாம் நீங்க கவனிக்கணும். ஏசப்பாக்காக தான் வலைய விட்டுட்டு வந்தான், சும்மா இருக்க முடியல. இதுக்கப்புறமேட்டு தான் ஏசப்பா 3 முறை என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டு ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு ஊழியத்தை கொடுக்கிறாரு. அது வரைக்கும் சும்மா கொஞ்சம் கேப்ல சும்மா வெட்டித்தனமா இருக்கக்கூடாதுன்னு தான் இப்ப சொல்ல வர அந்த இடத்துல. சொல்றது புரியுதுங்களா? பேதுருவை போல உற்சாகமா காணப்படணும், ஏதாச்சும் ஒரு காரியத்தை பண்ணணும். ஏசப்பாக்காக தான் வலைய விட்டு வந்தான், ஆனா ஏசப்பா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், சரிங்களா? திருப்பி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு 40 நாள்ல நடக்கிற சம்பவம் இது. அப்ப என்ன பண்றான்? அவனால சும்மா இருக்கவே முடியல, ஏதாச்சும் பண்றான். அதனாலதான் ஆண்டவர் ஏற்கனவே அவன் என்ன சொன்னாரு? உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாத்துவேன்னு சொன்னார். மீன் பிடிச்சிட்டு இருக்க உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களா மாத்துவேன்றார். அதனால நீங்க கவனிக்கணும். இந்த இடத்துல நீங்க பேதுருவிட்ட நல்ல காரியத்தை நீங்க எடுத்துக்கணும். சும்மா வீட்டுல சும்மா இருக்கமா. இந்த இடத்துல அவனுக்கு ஓடிக்கிட்டே இருந்தவன், ஏற்கனவே மீன் பிடிச்சிட்டு இருந்தவன், ஏசப்பாக்கு பின்னாடி ஒரு 3.5 வருஷம் ஓடினவன், பிஸியாவே இருந்தவன், சும்மா இருக்க அவனுக்கு தோணல. ஐ ஏதாச்சும் ஒரு காரியம் பண்றான், உடனே மீன் பிடிக்க போறான். சரி, போயிட்டான். என்ன ஆச்சு பாருங்க. ஒன்றும் அகப்படவில்லை. அந்த இடத்துல போட்டிருக்கா 3ஆம் வசனத்துல போனா
அதே லாஸ்ட் லைன்ல என்ன போட்டிருக்கு? அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஒன்றுமே பிடிக்கவில்லை, எதுவுமே கிடைக்கவில்லை. ஏன் மீன் பிடிக்க போனான்னு தெளிவா சொல்லிட்டேன். ஏசப்பா கூட இருந்தாருன்னா ஊழியத்துக்கு போயிருப்பான். ஏசப்பா கூட இல்லாதனால சும்மா இருக்க வேணாமே அப்படின்றதுக்காக போய் ஏதாவது செய்வோம். வேலையை செய்யாது இருக்கிறவன் சாப்பிடாது இருக்க கடன் பைபிள் வசனத்துக்கு பிரகாரம் வேலைக்கு போயிருக்கான். நல்லா கவனிச்சு, ஒரே ஒரு டைம் தான் போயிருக்கான். அடிக்கடி போல ஒரே டைம் தான் போயிருக்கான். நல்லா நீங்க கவனிக்கணும். போய் பார்த்தா ஒன்றும் அகப்படவில்லை. யோவான் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு கரையிலே நின்றார். படி. அவரை இப்பதான் ஏசப்பா சீனுக்கே வராரு. அதான் நீங்க கவனிக்கணும். ஏசப்பா இருக்கும்போது அவன் போயிரல. பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டோ என்று கேட்டார். நல்லா நீங்க கவனிக்கணும். நல்லா கவனிக்கணும். ஏசப்பா அந்த நேரத்துல அங்க இல்ல. இருந்தாருன்னா இவன் விட்டுட்டு மீன் பிடிக்க போயிருக்க மாட்டான். இப்பதான் ஏசப்பா கரையோரமா வந்து நின்னு பிள்ளைகளே சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேக்குறாரு. ஆமீன். நல்லா புரிஞ்சா சொல்றது? இப்ப பாருங்க, ஆறாவது வசனத்துல சொல்றாரு. அவனுக்கு 5ஆம் வசனத்துல உடனே சொல்லிட்டானுங்க ஒன்றுமில்லை அப்படின்ட்டானுங்க. அவனுக்கு பேதுருக்கு தெரியல, ஏசப்பான்னு தெரியல. நீங்க எல்லாம் கவனிக்கணும். ஏசப்பான்னு தெரியல. 6வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்க. படகுக்கு வலதுபுறமாக வலையை போடு. இவ்வளவு நேரம் படகுல நின்று அங்கிட்டு பிடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு? படகுக்கு வலதுபுறமா போடுன்றாரு. போட்ட உடனே திரளான மீன்கள் அகப்பட்டதினால், டக்குனு திரளான மீன் அகப்பட்டபடினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். இழுக்க முடியல. இவ்வளவு நேரம் பல காத்துல ஆடிட்டு இருந்துச்சு, தண்ணியில சும்மா அப்படியே சும்மா சலசலன்னு போயிட்டு இருந்துச்சு. இங்கிட்டு திடீர்னு இழுக்க முடியல. கரையில இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது, வலப்புறமாக போடுங்கள்னு சொல்லி. ஏசுன்னு சொல்லல, அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. நல்லா நீங்க கவனிக்கணும். நல்லா நீங்க செய்தியை நல்லா கவனிக்கணும். இந்த சம்பவத்தை நல்லா கவனிக்கணும். நீங்க படிச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. வாங்கறது தூரத்துல இருந்து மீன் பிடிக்கிறவங்க கரையோரமா பிடிப்பாங்களா இல்ல நல்லா கடல் தூரமா போய் நல்லா நடுக்கல்ல பிடிப்பாங்க? இங்க இருந்து ஏசு கரையில நின்றாருன்னு போட்டிருக்கு. இங்க இருந்து ஏதாச்சும் இருக்காப்பா பிடிச்சிங்களா அப்படி யாரோ கஸ்டமர் நினைச்சிட்டானுங்க. ஏதாச்சும் இருக்காப்பா அப்படின்னா, இல்ல ஒண்ணு கிடைக்கல அப்படி அங்க இருந்து சவுண்ட் வருது. உடனே சொல்றாரு, வலது பக்கம் போடுங்க. என்ன பண்ணுங்க? உடனே தூக்கி இங்க தூக்கி போட்டிருக்கானுங்க. இழுத்தா இழுக்க முடியல. உடனே 7ஆம் வசனத்துல வாசிங்க. இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் சொன்னவர் கர்த்தர். ஏன்னா இழுக்க முடியல, மீனை வலை இழுக்க முடியல. சொன்னவர் கர்த்தர். கஸ்டமர் நினைச்சுக்கிட்டியாப்பா? யாரோ மீன் கேட்க வந்திருக்காங்க நினைச்சுக்கிட்டியா? இல்ல, சொன்னவர் கர்த்தர். அல்லேலூயா. உடனே பாருங்க, பேதுரு சீமோன் பேதுரு கேட்ட உடனே இப்பதான் கேள்வியே பண்றான். ஏசப்பா இல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏசப்பா மேல போயிட்டார், அதனாலதான் மீன் பிடிக்க போயிட்டான். அவர் கர்த்தர் சொன்ன உடனே பேதுரு உடனே என்ன பண்ணா? கடலிலே குதிச்சுட்டான். ஒடையாடுறது, ஏசப்பாவை பார்க்க ஒடையாடுறதுக்கு குதிச்சுட்டான். நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? நீங்க அதுக்கப்புறம் இப்ப படிக்காதீங்க, வீட்டுலயே படிச்சு பாருங்க. பேதுரு அந்த இடத்துல இல்ல. பேதுரு நீந்தி வந்துட்டாரு. அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அவங்க தான் இழுத்தாங்க கொண்டாங்க எல்லாம் போட்டிருக்கு. 11ஆம் வசனத்துல பாருங்களேன். 11ஆம் வசனம். சீமோன் பேதுரு படவில் ஏறி இப்பதான் ஏறுறாரு. அப்ப 7ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனத்துக்கு இடையில பேதுரு கடல்ல இருந்து நீந்தி வந்துட்டாரு ஏசப்பாட்ட. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். 7ஆம் வசனத்திலேயே மீனை பிடிச்சிட்டாங்க. 16ஆம் வசனத்துல சொல்லிருக்கு, படவில் ஏறி இப்பதான் தம்பி மேல ஏறாப்ல. எதுங்க? படகுல ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த 153 பெரிய மீன்களை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. கரையில் இழுத்தான். வலையோ கிளியவில்லை. பெரிய பெரிய மீன்களை பிடிச்சாலும் வலை கிளியவில்லை. அல்லேலூயா. அப்ப இவன் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போனாலும், நீங்க சொல்ற மாதிரி அவன் பின்வாங்கி போனானே வச்சுக்கோங்க. பின்வாங்கி போல, அப்படியே போனாலும் ஏசப்பா அவனை தேடி போய் பிடிச்சார். சரிங்களா? அப்படி உங்களுடைய கருத்து பின்வாங்கி போயிட்டா, என்னோட கருத்து அவன் பின்வாங்கிலாம் போல. ஏசப்பாக்காக தான் வலையை விட்டுட்டு வந்தேன். இப்ப அவரும் பரலோகத்துக்கு போயிட்டு வராரு. சரி, கொஞ்ச நேரத்துல ஏதாச்சும் ஒரு வியாபாரம் பண்ணி ஃபேமிலியை கவனிக்கலான்றதுக்காக போகும்போது ஒன்றுமே கிடைக்காம இருக்கும் பொழுது கூட கர்த்தர் அந்த இடத்துல பெரிய அற்புதங்களை செய்து 153 பெரிய மீன்களை பிடிக்க அனுக்கிரகம் செய்தார். அந்த வார்த்தை அந்த பாட்டுல என்ன வரும்? வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. சத்தமா படுங்க. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. நாயா பையா அழுகிறீங்களா? ஒண்ணு நிரம்பலையா பாக்கெட்டு? என் படகை நிரப்பி விட்டாரே.
ஓ ஆராதிப்பேரை முழுவதுமா, நல்லா முழுமனதோட அவர் ஆராதிங்க. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். அல்லேலூயா. 153 பெரிய மீன்களை பிடிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். பின்வாங்கி போயிருந்தாலும் கர்த்தர் தேடி போயிட்டார். என்ன பொறுத்தவரை அங்க நடந்த சம்பவத்தை பற்றி பார்த்தா பின்வாங்கி போறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஆமென். வேலை செய்ய போறான், அந்த ஒரு டைம் தான் போயிருக்கான், அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்துட்டான். அதுக்கப்புறமே நீங்க அதே அதிகாரத்துல பின்னாடி பாத்தீங்கன்னா இப்பதான் கேட்கிறாரு, 3 முறை நீ என்ன நேசிக்கிறாயான்னு கூப்பிட்டு கேட்கிறாரு. கடலுக்கு வந்ததுக்கு அப்புறம், கரைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு, அந்த கரைக்கு வரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும். இப்ப அதே 21ஆம் அதிகாரத்துல அடுத்த தலைப்பு, அடுத்த பாயிண்ட் சொல்றேன். இது வரைக்கும் ஏதாச்சும் எழுதுனீங்களா? கதை மட்டும் கேட்டுட்டு இருந்தீங்க, எதுவும் எழுதல, பிளாங்கா இருக்கு அப்படியே. நீங்க எழுதியிருக்கணுமே, ஏதாச்சும் நீங்க எழுதியிருக்கணுமே. வாட்ச் கட்டலையா? ஆச்சி மசாலாவா? ஆச்சரியப்பட்டார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆச்சரியப்பட்டான். சரிங்களா? ஆச்சரியப்பட்டு அதான் அந்த ஆச்சரியம் ஒண்ணு. தைரியமா உள்ள போய் பார்த்தா அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ஆச்சரியப்பட்டான். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னான். சும்மா இல்ல பேதுரு, சும்மா இல்ல, ஒன்னும் ஊழியம் பண்ணும் இல்லைன்னா வேலைக்கு போகணும். வீட்டுல சும்மா இருக்க கூடாது. வீட்டுல யாராவது சும்மா இருந்தா அடிச்சு வேலைக்கு அனுப்புங்க. ஒண்ணு ஊழியம் பண்ணும் இல்லைன்னா வேலைக்கு போகணும். நல்லா தெளிவா போட்டிருக்கு. மீன் பிடிக்க போயிட்டான். மூணாவது பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னேன்? 4வது பாயிண்ட். அப்படியே அவன் போயிருந்தாலும் ஆண்டவர் 153 பெரிய மீனை கொடுத்து அவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியும், 3 முறை நேசிக்கிறாயா என்று கேட்டு ஊழியத்தை கொடுத்துட்டார். கரைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடக்குதுன்னு பாருங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். 3 முறை என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டு ஊழியத்தை கொடுத்துட்டாரு. அன்னைக்கு அதோட சொன்னேன், அதோட நிறுத்திட்டோம். இன்று 17ஆம் வசனத்துல அது பார்த்தோம். இன்னைக்கு 18ஆம் வசனம் படிங்க. நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது, எல்லாம் நீங்க கவனிக்கணும். என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லி 3ஆம் முறை சொன்ன பிறகு 18ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது, ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை அவனுக்கு சொல்றாரு கர்த்தர். என்ன சொல்றாரு அப்படின்னா, பேதுருவே, நீ இள வயதிலே இருந்தபோது, இப்ப நீ இளமையா இருக்கும் பொழுது உன்னை நீயே இடுப்புல பெல்ட் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிற, அரை கட்டி கொண்டுகிறாய். உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். உனக்கு இஷ்டமான இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க. நீ முதிர் வயதாகும் பொழுது உன் கைகளை நீட்டுவாய். நீ கையை நீட்டுவ, வேறொருவன் உன் அறையை கட்டி, இன்னொருத்தன் கட்டி விடுவான், வயசாயிரும். உனக்கு இஷ்டமில்லாத இடங்கள்ல கொண்டு போய் உன்னை கொண்டு போவான்னு சொல்லி மெய்யாகவே சொல்கிறேன்னு சொல்லி என்ன விதமான மரணத்தை, மரணத்தினாலே வசனம் தெளிவா போட்டிருக்கு, எந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை பேதுரு மரிப்பான் போல தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்று. அல்லேலூயா. அப்ப பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் எதுக்கு? தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. இந்த விதமான மரணத்தை அடைய போகிறான் சொல்ல, இந்த விதமான மரணத்தை அடைந்து தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்று குறிக்கும்படியாக கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொன்னார். அல்லேலூயா. அதனால நீங்க கவனிக்கணும். 21ஆம் அதிகாரம் அதே 20, 21, 22 படிங்க. 20, 21, 22. பேதுரு திரும்பி பார்த்து, நல்லா நீங்க கவனிக்கிறேனே பாருங்க. இப்ப முக்கியமான விஷயம் கவனிங்க. உனக்கு பெரிய ஊழியத்தை கொடுத்துட்டேன்ட்டாரு. நான் சொல்ற ஆன்சரை வச்சு என்ன கேள்வி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் கண்டுபிடிக்கணும். ஆடுகளை மெய்ப்பாயாகன்னு ஊழியத்தை கொடுத்துட்டாரு. இன்ன விதமாக மரிக்க போறான்னு சொல்லி அதையும் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு. ஆமாவா இல்லையா? இப்ப 20ஆம் வசனத்துல சொல்றாரு, படி 20ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பேதுரு திரும்பி பார்த்து, பேதுரு மேட்டர் முடிஞ்சிருச்சு. பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் இவன் காரியம் என்ன என்றான். எல்லாம் நீ என்ன கவனிங்க. உனக்கு ஊழியத்தை கொடுத்துட்டாரு. என்ன விதமான மரிக்க போற, ரத்த சாட்சியா மரிப்பன்னு சொல்லி பெரிய பொறுப்பை கொடுத்துட்டாரு. அப்படியே போயிருக்க கூடாதா? சுயநலவாதியா இருந்தா கண்டிப்பா போயிருப்பான். உடனே திரும்பி கேட்கிறான், இவன் காரியம் என்ன ஆண்டவரே? அவங்க நெஞ்சிலேயே சாஞ்சிட்டு இருந்தான்பா, இவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுங்கப்பா. நீங்க படிக்கும் போது பேதுருக்கு எப்படி படிச்சிருப்பீங்க? உன் வேலையை பாரு, நீ எதுக்கு பேதுரு யோவானை கேட்கிற அப்படின்ற மாதிரி நீங்க இத்தனை கண்ணோட்டத்துல நீங்க பாத்துருப்பீங்க. இல்ல அவன் அப்படி இல்ல. அவன் தன்னை இப்போ நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கிறான். ஐயோ, நான் தூரத்துல இருந்து நேசிச்சேன், ஆனா நெஞ்சிலேயே ஒருத்தன் சாஞ்சிட்டு இருந்தான். ஒருவேளை அவன் ஏசப்பாவை ரொம்ப நேசிச்சிருப்பான். அதனால கேட்கிறாரு, இவருடைய காரியம் என்ன ஆண்டவரே? ஆண்டவருடைய பிள்ளைகள், ஏசப்பாவை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் சுயநலவாதியா இருக்க மாட்டார்கள்.
அல்லேலூயா. சுயநலவாதியா ஒரு நாளும் இருக்கவே கூடாது. அழகா ஏசப்பா சொல்லிட்டாரு, உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி. 10 கட்டளையை சுருக்கி 2ஆ கம்மி பண்ணிட்டார். அதுல சொல்றாரு, உன்னை நேசிப்பது போல, 2வது கட்டளை பிறனை நேசி. அதுலயே எல்லாம் வந்துருச்சு. சுயநலம் முற்றிலும் அதுல போயிடுச்சு. பேதுரு நல்லா நீங்க கவனிக்கணும். யோவானுக்கு பேசுறாரு, ஆண்டவரே இவனுக்கு என்னப்பா சொல்றீங்க, எனக்கு ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்துட்டீங்க, அவனுக்கு ஏதாவது கொடுங்கப்பா. அப்ப இதேதான் வீட்டுல நீங்க ரசிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பேசி நல்லா வல்லமையா நீங்க இருப்பீங்க. ஆனா உங்க வீட்டுல இருக்க நபர்கள் ஜெபம் பண்ண தெரியாம இருந்திருப்பாங்க. அதை பத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலையே கிடையாது. நீங்க அவங்களும் நல்லா ஆவியில நிரம்பணும், எப்படியாவது ஊழியத்துக்கு வரணும், ஏசப்பாவை எப்படியாவது அவர்கள் நெருங்கணும்னு சொல்லி நீங்க அவர்களுக்காக ஜெபம் செய்வீர்கள். வீட்டுல ஒரு சில பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்களை பத்தி கவலையே கிடையாது. என் பேருக்கு எக்கடி கேட்டு போதுங்க, தெரியாதா வரட்டும் அப்படி இப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர்கிட்ட மெனக்கட்டு கேட்கிறான். ஒரு விண்ணப்பமா ஜெபமாவே வைக்கிறான். ஆண்டவரே இவனுடைய காரியம் என்னப்பா, நெஞ்சிலேயே சாஞ்சிட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எவ்வளவு ஒரு கரிசனை நிறைந்த உள்ளம் பாருங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், பேதுருவை போல ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் சுயநலவாதியாய் இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த என்ன தலைப்பு எழுதிட்டீங்க இதுக்கு? கரிசனை எழுதுனா சுயநலமா இருக்க மாட்டார்கள். கரிசனை இது வேணா எழுதிக்கங்க. சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க. இப்ப ஊழியம் சூப்பரா போயிட்டு இருக்கு, வல்லமையா போயிட்டு இருக்கு, நல்லா பயங்கரமா ஊழியம் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்திட்டார். நல்லா கவனிக்கணும். பேதுரு ஏசப்பா ரொம்ப நேசிச்சான், ஆமாவா இல்லையா? அவன் நேசிச்சதோடு இல்லாம ஏசப்பாவை போல நடந்து காட்டலாம். அதை குறித்து ஒரு 5 காரியம் சொல்றேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இயேசுவை போல மாறிய பேதுரு. தலைப்பை கொடுத்துருங்க, இயேசுவை போல மாறிய பேதுரு. இவ்வளவு நேரம் அந்த உதாரணங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்ப ஆண்டவர் இவன் ஆசீர்வதிச்சுட்டு பரலோகத்துக்கு எழுப்பி போயிட்டாரு. இயேசுவை போல மாறிய பேதுரு. யோவான் அப்படி இல்ல, பேதுரு பாருங்க எவ்வளவு அன்பான சீஷன். எவ்வளோ நம்ம யோவானை தான் யோவான் சொல்லும் போதே அன்பான சீஷன், மாரிபில சாய்ந்த யோவான்றோம். இல்ல இல்ல இல்ல, யோவானை விட பேதுரு ரொம்ப நேசிச்சிருக்கான். அல்லேலூயா. 5 காரியம் பார்க்கலாம் பாருங்க. முதலாவது காரியம் பாருங்க, இயேசுவை போல மாறிய பேதுரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 முக்கியமான வார்த்தைகள் மட்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. அப்பொழுது பேதுரு நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசமாயிருக்கிற ஜனங்களே. இருங்க, அப்பொழுது 11 கூட நின்று திருப்பின்படி 11 பேர் இன்னொருத்தனை தேர்ந்தெடுத்தாங்க, மத்தியாசை தேர்ந்தெடுத்துட்டாங்க. மொத்தம் 12 பேரு. யார் தான் எஞ்சி பேசுறா? பேதுரு. என்ன சொல்றான்? உரத்த சத்தமாய். அந்த வார்த்தையை மட்டும் படிங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் படிங்க. உரத்த சத்தமாய். பேதுரு எழுந்து உரத்த சத்தமாய். அப்படியே இருங்க. இயேசுவை போல மாறிய பேதுருன்னு சொன்னல, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நீங்க இப்படி கூட போட்டுக்கலாம். மேட்ச் ஃபாலோயிங் போடுவோம்ல, இங்கிட்டு பேதுரு இங்கிட்டு இயேசுன்னு போட்டுட்டு, இங்கிட்டு பேதுருன்னு போட்டுட்டு அதுல எழுதிக்கங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. இங்கிட்டு ஏசப்பா இல்ல இயேசு ஆண்டவர் ஏதாச்சும் ஒண்ணு போட்டுட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1, 2. அவர் திரளான ஜனங்களை கண்டு, இயேசு திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறி அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் தமது வாயை திறந்து, இயேசு தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னதாவது. என்னைய பாருங்க. அங்க என்ன பார்த்தோம்? பேதுரு உரத்த சத்தமாய். இருந்தது எத்தனை பேரு? 11 பேர் கூட 120 பேர் மாடியில கூடியிருக்காங்க. வெறும் 120 பேர் முன்னாடி பேசும்போதே உரத்த சத்தமாய். ஏசப்பா மலையின் மேல் ஏறும்போது எத்தனை பேர் தெரியுமா? புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேரு? 5000 பேரு. சும்மா பூனை மாதிரி பேசியிருப்பாரா? கத்திருப்பாரு, உரத்த சத்தமாய் பேசியிருப்பாரு. ஆவியில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படி கத்தி சத்தமாக பேசியிருப்பாரு. அப்ப இயேசுவை போல மாறிய பேதுரு ரொம்ப நேசிச்சோன உரத்த சத்தமாய் பயந்தான். 3 பேருக்கு பயந்தான், ஒரு பொம்பளைக்கு பயந்துட்டான். உன்னையும் இயேசு கூட பார்த்தனே, நீ கத்தி எடுத்து ஒருத்தன் காதை கழட்டுனே பார்த்தனே அப்படின்னு சொல்றான். சாதிக்கிறான், இவனும் சாதிச்சான். எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. ஒரு பொம்பளைக்கு பயந்தவன் உரத்த சத்தமாய். அந்த நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பெரிய கதை. நான் தலைப்பு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பைபிள் பெரிய கடல், படிச்சு மாள முடியாது. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை எடுத்து மட்டும் உதாரணம் மட்டும் தான் நான் காட்டுறேன். கர்த்தர் பேதுரு உரத்த சத்தமா எழுந்துச்சுப்பேன், இயேசுவை போல மாற. வேற எந்த சீஷர்களும் உரத்த சத்தமாய் பேசினாங்க கொண்டாங்கன்னு பைபிள் எங்கேயும் வார்த்தையே இல்லை. பேதுருக்கு மட்டும்தான் இருக்கு.
அல்லேலூயா. இருக்கிறத பேசுறோம். அல்லேலூயா. மார்க்கு 1ஆம் அதிகாரம், சாரி, இப்ப 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 வாங்க பேதுருக்கு வாங்க. எழுதுறீங்களா கரெக்டா? பேதுரு சைடு, ஏசப்பா சைடு. இப்ப பேதுரு சைடு எழுதிக்கங்க. பேதுரு ரெண்டாவது இயேசுவை போல மாறிய பேதுரு 2. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில், நல்ல நீங்க கவனிக்கணும், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில். நம்ம பிரேயர் டைம் என்ன? வந்துட்டான். நம்ம பிரேயர் டைம் என்ன? ஜெப வேளையாகிய எத்தனை மணிப்பா? எல்சராய் திருச்சபையில 7ஆம் மணி. எத்தனை மணிக்கு வரீங்க ஜெபத்துக்கு? சீக்கிரம் வந்தவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். லேட்டா வரவங்களுக்கு ஒரே வார்த்தை தான், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். 7 மணிக்கு வந்து என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவர் ஒருத்தரை கனம் பண்ணாருன்னா எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை? லேட்டா வரவங்களை, என்னை அசட்டை செய்கிறவர்களை கனையினப்படுவார்கள். ஆண்டவர் ஒருத்தர் அவமானப்படுத்தினார்னா பயங்கரமா அவமானப்படுத்துவார். ஓகேவா? இதுதான் லேட்டா வரவங்களுக்கு இதான் பதில். இப்ப பாருங்க, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு கரெக்ட் டைமுக்கு போயிட்டாங்க. அதான் நீங்க கவனிக்கணும். 3ஆம் அதிகாரத்துல 6, 7, 8. அப்பொழுது பேதுரு, ஏங்க யோவானு தானங்க போயிருக்கான், நெஞ்சிலேயே சாஞ்சிட்டு இருந்த யோவான் தானே போயிருக்கான், பேதுருக்கு மட்டும் ஏன் இருக்க முடியல? பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் ஒருத்தன் பிச்சை கேட்கறான். அதான் கவனிங்க, என்ன பாருங்க. என்னடா வெள்ளின்றாங்களே, நமக்கு இல்லையான்னு சொல்ற தரேன். நல்லா கவனிச்சிங்க. 9ஆம் மணிக்கு சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சு வாசல்ல உட்காந்து மா தாயன்னு ஒருத்தன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். கால் போச்சு, சப்பானி. எப்பவுமே சர்ச்சுக்கு போகும்போது பாக்குறான், எடுத்துட்டே இருக்கான். இப்ப 2 பேர் போறாங்க. வழக்கம் போல கேட்கிற மாதிரி திருப்பி, ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க, தர்மம் போடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, வசனம் படி, 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். எப்பா, நான் வெள்ளி பொண்ணு கொடுத்தா கூட எத்தனை நாள் சோறு தின்னுவேன்? உன்னைய வச்சு பொழைக்கிறவன் பிடிங்கிட்டு உன்னை திருப்பி கொண்டு நாளைக்கு வந்து உட்கார வச்சிருவான். அப்ப வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்கிட்ட ஒண்ணு இல்ல, என்கிட்ட காசு இல்ல, என்கிட்ட பணம் இல்ல, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்க, கர்த்தருடைய கிருபை அபிஷேகம். என்னிடத்தில் உள்ளதை, என்கிட்ட இருக்க அந்த அபிஷேகத்தை உனக்கு நான் தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடவென்று சொல்லி அவன் வலது கையை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து திருப்பி நடந்து குதித்து ஓடி ஆடி தேவனை மகிமைப்படுத்தி எங்க போயிட்டான்? அவர்களோடு கூட சர்ச்சுக்கு போயிட்டான். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஓடிடல. தேவைக்கு மட்டும் ஆண்டவரை தேடல. இவன் குதிச்சோன்னு என்ன பண்ணிருக்கணும்? நேரா போய் ஒரு பிள்ளைய பார்த்து வச்சிருந்தேன், இருக்கா, கல்யாணம் பண்ணிச்சான்னு தெரியல, போய் பார்க்கணும். இல்ல செக் போனா போயிட்டு போது நேரா தேவாலயத்துக்கு ஓடி ஆயிட்டான். அல்லேலூயா. அதனால நீங்க கவனிக்கணும், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்கிட்ட என்ன இருக்கு? உங்க கையில என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ஆண்டவருடைய கிருபை அபிஷேகம் மட்டும் இருக்கு. அது இருந்தா போதும். அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். சவுல்ட்ட எல்லாமே இருந்துச்சு. சவுல் பாத்தீங்கன்னா ஆளே இங்க இருக்கிற எல்லாத்தோட சவுல் ஹைட்டு, சரியா? ஹைட்டு அது ஒன்னே போதும் அவனுக்கு. மிலிட்ரியில உடனே ஆளை பார்த்தோன்னே, பாப்பா உன்னை மிலிட்ரிக்கு எடுத்துக்கிறேன், ரைட். தாவீது அப்படி கிடையாது. தாவீது கொஞ்சம் ஷார்ட்டு. சவுலு தேடி வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணாங்க. அவன் ராஜாவை அபிஷேகம் பண்ணி ஊரே கொண்டாடுனாங்க. ஆனா தாவீதோட ஆர்டினேஷன் அப்ப யாருக்குமே தெரியாது. வீட்டுல இருக்கவங்களே மதிக்கல. அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். ஆனாலும் அவனோட முடிவும் உங்களுக்கு தெரியும், இவனுடைய முடிவும் உங்களுக்கு தெரியும். அதே போலதான் உங்க கையில ஒண்ணு இல்லாம இருக்கலாம். நீங்க சமுதாயத்துல வெறுக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஒண்ணுமே இல்ல, நான் 0, நான் முட்டை, நான் ஒரு 5 முட்டை அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு முட்டை ஓகே, ஒரே 0க்கு வேல்யூ இல்லை. ஆனா நான் ஒரு 5 முட்டை அப்படின்னு சொல்றீங்கன்னா ஓகே. எத்தனை பேர் நான் 10 முட்டைன்றீங்க? 8 முட்டை எடுத்துக்கங்கக்கா, ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு எண்ணிக்கை தெரியாது. 8 முட்டை. நீங்க அந்த 8 முட்டைக்கு முன்னாடி ஒண்ணு ஆண்டவர் இயேசுன்னு ஒருத்தர் வந்து நின்னான்னு வச்சுங்களேன், 1 கோடியா மாறிடும். ஆமாவா இல்லையா? ஒன்றுமே அதான் இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவர். ஒண்ணுமே இல்ல, பர்ஸ்ல ஒண்ணு இல்ல, பேண்ட்ல ஒண்ணு இல்ல, பாக்கெட்ல ஒண்ணு இல்ல. எதுக்குதான் அந்த பாக்கெட்டு? கிழிச்சிடலாம். சில பேர் நினைப்பாங்க, எதுக்குதான் அந்த பர்ஸ், காலி பர்ஸை தூக்கிட்டே அலையிற? அதுல 1 ரூபா 2 ரூபா போடு, வச்சிருக்கீங்களா இல்லையா?
ஆண்டவர் சொல்றாரு, உன் பர்ஸை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட கையில ஒண்ணு இல்லாம இருக்கலாம், உன்கிட்ட கிருபை இருக்கு, அந்த கிருபை அது பணமா மாறும், அந்த கிருபை எல்லாத்தையும் செஞ்சிடும், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி எலும்பி நடன்னு சொன்னார். யாரை பார்த்துங்க கையை பிடிச்சி தூக்கி விட்டாரு? அப்படியே ஏசப்பா பாயிண்ட்டுக்கு வாங்க. மார்க்கு 1:31 அவர் கிட்ட போய், நல்லா நீங்க கவனிக்கும், மார்க்கு 1:31 கையை பிடிச்சி தூக்கி விட்டான்ல, எங்க கத்துக்கிட்டான்? இப்ப வாங்க ஏசப்பா பாயிண்ட். மார்க்கு 1:31 அவர் கிட்ட போய், இயேசு கிட்ட போய் அவள் கையை பிடித்து, யார் கையை பிடிச்சு? பேதுருவின் மாமி, பேதுருவின் மாமியாரோட கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம். எங்க கத்துக்கிட்டா? அன்னைக்கு வியாழக்கிழமை சொன்னல, குடும்பத்தை ஆதாயப்படுத்த என் மாமியார் கையை பிடிச்சி தூக்குனாருங்க. காய்ச்சல் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு, போய் தலையில கை வச்சு சிலுவை போட்டுட்டு வரல, கையை பிடிச்சி தூக்கி எஞ்சி நட, போ வேலையை போய் கிச்சனுக்கு போ, சோறாக்கி போடு சொல்லிட்டாரு. அதே போல பேதுரும் கையை பிடிச்சி, அப்ப புரியுது உங்களுக்கு? இயேசுவை போல மாறிய பேதுரு. ஆமாவா இல்லையா? இயேசுவை பத்தி எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? பேதுருவை பத்தி 2 பாயிண்ட் சொல்லிருக்கேன். 3வது பாயிண்ட் பேதுருல போட்டிருக்காங்க. அப்போஸ்தலர் 4:13. அப்போஸ்தலர் 4:13. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, இவன் பயந்தாரிங்க. படிப்பறிவு இல்ல, மீன் பிடிக்கிறவங்க என்னங்க படிச்சிருப்பாங்க? அவங்களுக்கு மீனை பத்தி தான் தெரியும். இன்னைக்கு அத பாடுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன பாடுனா பாட்டு பாட சொல்ல, பாடு அப்படின்னா மீன் இன்னைக்கு எவ்வளவு மீன் கிடைச்சிருக்குது, ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு பாடு உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பாடுனா நாங்க ரொம்ப பாடு ஆண்டவர் ஒரு சிலுவை தான் சுமந்தார், நாங்க 2 சைடு 2 சிலுவை சுமந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பாடுனா அது எவ்வளவு உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா நீங்க கவனிக்கணும். படிப்பறிவு இல்லாத, நீங்க அதான் நான் படிக்கல அப்படின்றவங்களாம் நல்லா கவனிச்சுங்க. படிப்பறிவு இல்லாதவர்கள் இவ்வளவு அழகா பேசுறதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். யார் ஆச்சரியப்பட்டா? பரிசேயர், சைசேயர், வேதபாரகர், யூதர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன தரம் ஆச்சரியப்பட்டாங்க? படிப்பறிவு இல்லாதவர்கள் சொல்லி நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிக்கணும். என்ன தரம் ஆச்சரியப்பட்டாங்க? அவன் வேற ஏதாவது பேசினா அவனை விட்டுருப்பாங்க. அவன் வேற ஏதாவது பேசினா ஒண்ணு சொல்லியிருக்க மாட்டாங்க. பைபிளை பத்தி எடுத்து பேசுறான், ஆபிரகாம் எடுத்து பேசுறான், யாக்கோபு எடுத்து பேசுறான், தாவீது எடுத்து பேசுறான், எல்லாத்தையும் பேசணும்னு இவர்கள் படிப்பறிவில பைபிள் காலேஜ் சைடே போகாதவர்கள். நீங்க கவனிக்கணும். பைபிளை பத்தி ஒண்ணுமே, வேத பாரகர்லாம் கமாலியலோட பாதத்துல உட்காந்து படிச்சவங்க. அந்த பரிசேயர் சதிசேயர்லாம் கமாலியல் பாதத்துல உட்காந்து படிச்சவங்க. அப்படிப்பட்ட காரியத்தை எடுத்து பேசுறாங்களேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். யாரை பார்த்து? இப்ப ஏசப்பா சைடு எழுதிக்கங்க. யோவான் 7:14-15. யோவான் 7:14-15. இயேசு தேவாலயத்தில் உபதேசம் பண்ணினார். நல்லா கவனிங்க. 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தாரு, அதுக்கப்புறம் ஊழியம் செஞ்சாரு. பைபிள் காலேஜ்லாம் போல ஏசப்பா, கமாலியல் பாதத்தெல்லாம் உட்கார்ந்து படிக்கல, டைரக்டா போய் சர்ச்சில் போய் உபதேசம் செய்தார். அப்பொழுது யூதர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர், சதிசேயர்கள், இவர் பைபிள் காலேஜே போலையே, வேத எழுத்துக்களை எப்படி பைபிள் அறிஞ்சிருக்காரு என்று ஆச்சரியப்பட்டார்கள். இதுதான் எனக்குள்ள இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிறத உனக்கு தரேன்னு சொன்ன, இதுதான் இருக்கிறது. எப்படி தெரியுது பைபிள் காரியங்களா? இதேதான் ஏசப்பாவை பத்தியும் கேட்டாங்க. எப்படி பேசுறாரு? பேதுருவை பார்த்தும் கேட்டாங்க. இவன் படிப்பறிவு இல்லாதவன், இவன் பைபிள் காலேஜ் சைடு தலை வச்சு படுக்காதவன் எப்படி பெரிய பிரசங்கம் பண்றான்? இந்த தான் இயேசுவை போல மாறிய பேதுரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த பாயிண்ட், அடுத்த தலைப்பு, 4வது தலைப்பு பேதுருக்கு எழுதிக்கங்க. 4வது தலைப்பு பேதுருக்கு. 3வது அப்போஸ்தலர் 4:13. ஏசாப்பாக்கு யோவான் 7:14-15. இப்ப 4வது பாயிண்ட் அப்போஸ்தலர் 9:33-34. அப்போஸ்தலர் 9:33-34 பேதுருக்கு. அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல், நல்லா கவனிக்கணும், 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள, திமிர்வாதத்தில் கிடந்த ஐனேயா என்னும் ஒருவன் இருந்தான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் சொன்னார். போ என்று உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. நல்லா நீ யோசிக்கணும். பரவாயில்ல, கொஞ்சமா கை தட்டிருக்கீங்க, சந்தோஷம். ஒரு அற்புதம் நடந்திருக்கு, கை தட்டிருக்கீங்க, சந்தோஷம். நல்லா கவனிச்சுங்க. எப்படி
இவனுக்குள்ள இருந்து சொல்ல, எனக்குள்ள இருக்கிறத உனக்கு தரேன்னு சொன்னார்ல, அதேதான். இவனுக்குள்ள இருக்கிறத தான் பேசினார், வாய் மூலியமா பேசுறார். என்ன பேசுறாரு? படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உடனே எஞ்சி நடந்தான். ஐநேயா பேதுரு ஒன்னும் போய் முட்டி போட்டு மன்றாடி ஜெபம் பண்ணல. ஒரு வாரம் பாஸ்டிங் போறேன் உனக்காக எல்லாம் சொல்லவே இல்லை. பாக்குறான், ரைட்டு, எழுந்து நட. ஏன்னா உள்ள இருக்கு, வெளியே வருது. அல்லேலூயா. எங்கப்பா கத்துக்கிட்டாப்புல பேதுரு? லூக்கா 5ஆம் அதிகாரம் 24, 25, 26. லூக்கா 5ஆம் அதிகாரம் 24, 25, 26. அவர் திமிர்வாதக்காரனை நோக்கி, இயேசு திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக உடனே எந்திரிச்சு கிளம்புனா. அல்லேலூயா. ஏசப்பாவை நேசிச்சவன் ஏசப்பா போல மாறிட்டான். நல்லா நீங்க கவனிக்கணும். திமிர்வாதக்காரனை ஏசப்பா பார்த்தோன்னே எஞ்சி நடந்தார். அவரால சும்மா இருக்க முடியல, அற்புதம் செஞ்சாரு. அவர் கூடயே இருந்தவன், அவர் கூடயே பழகுனவன், ரொம்ப நேசிச்சவனாலையும் ஒரு திமிர்வாதக்காரனை கடக்கிறான். அவனை பார்த்து இவன் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. இவன் என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. உடனே அவன் படுக்கையை போட்டுக்கொண்டு நடந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை போல மாறிய பேதுரு. ஆமென். அல்லேலூயா. அடுத்தது 5வது பாயிண்ட். பேதுருக்கு 5வது பாயிண்ட் பேதுரு சைடு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முக்கியமானது. அப்போஸ்தலர் 12:5. பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். பேதுருக்கு ஒரு பிரச்சனைங்க. சபையார் ஊக்கமாய் ஜெபம் செய்தார்கள். என்னைய பாருங்கனாலே ஒரு கேள்வி கேட்கிறேன். பேதுருக்கு ஒரு பிரச்சனை. சபையார் ஊக்கமாய் ஜெபம் செய்தார்கள். திருச்சபையை கட்டணும்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் சபையார் ஜெபம் பண்றீங்க? இந்த திருச்சபையை எப்படியாவது கட்ட வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? அரைக்கையெல்லாம் நல்லா முழுக்கையை முழுசா தூக்குங்க. முழுக்கைய முழுசா தூக்குங்க. வெரி குட். நீங்க கை தூக்குனாங்க எல்லாத்தையும் ஆண்டவர் பாக்குறாரு. ஏதோ ஒரு நாள் ஜெபம் பண்ணதை கேட்கல, டெய்லியும் ஜெபம் பண்றதை கேட்கிறேன். பேதுருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது சபையார் ஊக்கமாய் ஜெபம் செய்தார்கள். சபையார் ஊக்கமாய் ஜெபம் செய்தனால பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 6வது வசனத்தை படிங்க. பேதுரு 2 சங்கிலினால கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். நல்ல நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். இவனுக்காக ஒரு கும்பல் ஜெபம் பண்ணும்போது அதை நம்பி பேதுரு நல்லா தூங்குறான், நல்ல நித்திரை செய்கிறான். நிறைய பேர் தூக்கமே இல்லாம இருக்கீங்களா? என்ன திறமை போட்டிருக்கு அதுல? சும்மா கால் மேல கால் போட்டு விட்டத்தை பார்த்து கால் ஆட்டிட்டு இல்ல, கைகளும் கால்களும் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறது. 2 சேவகர்கள் நடுவே. இப்ப 2 பக்கத்துல போலீஸ்கார் தூங்க ஓடுவானா? இவன் தூங்குறத பார்த்துட்டு அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. யாரு தூங்குறத பார்த்துட்டு? பேதுரு தூக்கம் வரத பார்த்துட்டு அவன் வண்டி ஓட்டும் போது, நாங்க டிரைவ் பண்ணும்போது, கார்ல எல்லாம் போகும்போது பக்கத்துல இருந்து யாராவது தூங்கினா எஞ்சி பின்னாடி போயிருங்கன்றேன். ஏன்னு கேளுங்க, நம்ம தூங்கக்கூடாதுன்னு அப்படியே முழிச்சு பார்த்துட்டு ஓட்டிட்டு இருப்போம். பக்கத்துல தூங்கணும் நமக்கு சொருவோம். அப்படி அவங்கள பார்க்கும்போதே நம்மளுக்கு அப்படியே இழுக்கும், எஞ்சி பின்னாடி போயிருங்கன்றோம். ஆனா நல்லா நீங்க கவனிக்கணும். பேதுரு தூங்குறத பார்த்துட்டு 2 போர் சேகரும் தூங்கிட்டானுங்க. அடுத்த வசனத்தை போட்டிருக்கு. ரூத்தாக்கா கரெக்டா படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுவாங்க பாருங்க. பேதுரு தூங்கிட்டு இருந்தாரு, கூட இருக்கவன் தூங்கிட்டு இருக்கான். நல்லா கவனிக்கணும் நீங்க. 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். கர்த்தருடைய தூதனானவர் பேதுருவை அங்கே வந்து நின்று தட்டி எழுப்பி விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று எழுப்பினான். தூங்கிட்டு போன எஞ்சி எந்திரிங்க. நிறைய பேர் முழிச்சிருக்கீங்க. இப்ப இதே மாதிரி என்ன பண்ணிருக்காரு? தட்டி எழுப்பி உடனே சங்கிலிகள் அவன் கைகளை விட்டு விழுந்தது. அடுத்த வசனம். தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டிக்கொண்டு சீக்கிரம் கட்டிக்கொண்டு பாதரங்களை தொடுத்துக்கோ. இப்ப நீ கட்டிக்கிற நேரம்பா. ஆண்டவர் சொன்னார்ல, இப்பொழுது நீ கட்டிக்குவ, பிற்காலத்துலதான் உனக்கு இன்னொருத்த கட்டி விடுவான். இப்ப நீ கட்டிக்கொண்டு போர்த்துக்கொண்டு என் பின்னாடி வா என்றார். அடுத்தது அப்படியே அவன் செய்தான். நல்லா செய்தார். 9ஆம் வசனத்துல போட்டிருக்கு, தரிசனம் காண்கிறது என்று நினைத்தான். திருப்பி படிங்க அந்த வசனம். கரெக்டா படி. 9ஆம் வசனத்துல படி. தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல், இவ்வளவு காரியங்கள் உண்மைன்னு தெரியாம தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். ஆவிக்குள்ளானேன், 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன், தரிசனம் காண்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்றான்? தரிசனம் நினைச்சிட்டு இருக்கான். தூக்கத்துல நினைச்சு பேசிட்டு இருக்கான் பக்கத்துல. அப்ப கூட நினைக்கிறான், தரிசனத்தை கண்டுட்டு பரவாயில்ல, எப்படியாவது ஆண்டவர் நம்மளை காப்பாத்திடுவாரு. ஆனா நிக்கிறது எங்க?
எல்லாம் தாண்டி வெளியே வந்துட்டான், ஜெயில விட்டு வெளியே வந்துட்டான், ரோட்ல நின்று வேண்டான், ஆண்டவரே இந்த தரிசனம் அப்படியே நடக்கணும் ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசனம் இயேசுவின் நாமத்தினால் நிறைவேறுவதாக. திறந்து பார்த்தா வெளியே நிக்கிறான் உண்மையாலுமே. அல்லேலூயா. என்ன ஆகுது பாருங்க, 11ஆம் வசனம். பேதுருவுக்கு தெளிவு இப்பதான் தம்பி தெளிவே ஆயிருக்காப்ல. அதுங்காட்டி இத்தனை வசனம் போயிருக்கு. 11ஆம் வசனத்துல பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, நிறைய பேர் இங்க தெளிவே இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. ஒண்ணு செய்வேனா, என்கிட்ட விடுங்க, இங்க வந்து நிக்க வச்சுக்கோங்க. இது பேர் நான் பெடரி தானே, பெடரியிலே ஒண்ணு போட்டோன்னு வச்சுக்க, அப்படியே தெளிஞ்சிருவாங்க. புத்தி தெளிந்தான் அப்படின்ற மாதிரி, இளையகுமாரன் புத்தி தெளிந்த மாதிரி தூங்குறவங்களை அடிச்சு தெளிய வச்சிடணும். என்ன போட்டிருக்கு, தெளிவு வந்தது. 12ஆம் வசனம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு, நல்லா நீங்க கவனிக்கணும், 11ஆம் வசனத்துல தெளிவாயிருச்சு. 12ஆம் வசனத்துல பாருங்க, மரியாள் வீட்டுக்கு வந்தான், அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நல்லா நீங்க கவனிக்கணும், நல்லா நீங்க கவனிக்கணும். இவன் எத்தனை மணிக்கு வீட்டுக்குள்ள வருவான்னு எங்கேயாவது போட்டிருக்கா? ஏற்கனவே சபையார் ஊக்கமாய் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நைட்டு பார்த்திருக்கோம். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னு தெரியல, சரிங்களா? விடிய காத்தால நடந்திருக்கலாம். அப்ப விடிய விடிய ஜெபம் பண்ணிருக்காங்க. ஆமேன். ஒருத்தர் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. ஆமேன். விடிய விடிய ஜெபம் பண்ணிருக்கானுங்க. நல்லா நீங்க கவனிக்கணும், சபையார் ஊக்கமா ஜெபம் பண்ணார்கள். நீங்க இப்ப ஏன் தெரியுமா சில பேர் அப்படியே என்னமோ புதுசா சொல்றாங்களே, பைபிள்ல இப்படிலாம் இருக்கா அப்படின்னு பாக்குறீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் புரியாது. நல்லா பைபிள் படிச்சவங்களுக்கு இந்த கதை தெரியும். என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஏரோது அடுத்த நாள் காலையில வெளியே கொண்டு வருவதற்கு முந்தின ராத்திரியிலே அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல படிக்க வேணாம், போட்டிருக்கு. நைட்டு ஜெபம் பண்ணிருக்காங்க. விடிய காத்தால தான் கொண்டு வந்து வெளியே விட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அப்ப நைட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச மக்கள் விடிய விடிய ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணிருக்காங்க. எத்தனை பேரு நீங்க ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்றீங்க, ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபம் பண்றீங்க? உங்க தனிப்பட்ட முறையில உங்க குடும்பத்துல இருக்காங்க, சிறையில் இருக்காங்களே, எப்படி ஜெபம் பண்றீங்களா? உங்க கணவன், உங்க பிள்ளைகள் அழிவை நோக்கி, மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்காங்களே, உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறதா? உங்களுக்கு ஒரு ஆத்தும பாரம் இருக்கா? அவர்களுக்காக நீங்க நைட்டு முழுவதும் நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஐயோ, இப்ப புதுசா ஒருத்தவங்க வெளியே இருந்து கெட்டு போனா பரவாயில்ல, திருச்சபையில இருக்கிறவர்கள், உங்க பிள்ளை, உங்க கணவன், உங்கள் மனைவி, உங்க குடும்பம் இப்படி கண்ணுக்கு முன்னாடி பாக்குறீங்க, கெட்டு குட்டி சோரா போதுங்க, அப்படியே அநியாயமா போதுங்க, பின்வாங்கி போதுங்க. நீங்க அவர்களுக்காக கருத்தாய் ஜெபம் செய்கிறீர்களா என்ற கேள்வியுடன் அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். இப்ப பாருங்க, 13ஆம் வசனத்துல போட்டிருக்கு, எப்ப பார்த்தாலும் உன்னோட பெரிய ரோதையா இருக்கு, சொல்லுவோமா இல்லையா? ரோதனையா இருக்குன்னு திட்டுவோமா? உண்மையாலுமே ரோதன் ஒருத்தங்க இருக்கா. படிங்க. பேதுரு வாசல் கதவை தட்டின போது, ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். 15ஆம் வசனம். அவள் பேதுருவின் சத்தத்தை கேட்டு படி சந்தோஷத்தினால் கதவை திறமா ஓட்டையில பாத்துட்டா. நம்மளும் ஓட்டையில பாப்போம், என்ன ஓட்டையில பாக்காத மாதிரி தான் பேசுவீங்க. எங்க எப்படி பாப்பீங்கன்னு சொல்லட்டுமா? ஜன்னல்லாம் சாத்தி இருக்கும், சென்டர்ல வெள்ளையா ஒரு கோடு ஒன்று போகும், வெளிச்சம் தெரியும், அந்த வெளிச்சத்துலயும் பார்ப்பாங்க. அப்படி சின்னோண்டு ஓட்ட போட்டு வச்சிருப்பாங்க சில பேர் ஜன்னல்ல, பாத்திருக்கீங்களா? வேணும்னு ஓட்ட போட்டு எதையாவது விட்டு திரும்பி ஓட்ட போட்டு வச்சிருப்பாங்க, அதுல விட்டு பார்ப்பாங்க. ஒண்ணு செய்யக்கூடாது, அங்கிட்டு இருந்து குத்திடணும், ஈக்குச்சி எடுத்து சட்டுன்னு கண்ணில் குத்திடணும். எல்லாம் கவனிச்சிங்க, எல்லாம் நீங்க கவனிக்கணும். என்ன ஆகுது, கவனிச்சுட்டு 15 கதை திறக்கல, உடனே போய் நம்மளாம் என்ன பண்ணிருப்போம், என்ன பேதுரு வந்துட்டாரு, போய் மாட்டு வணங்கி பிடிச்சிருப்பாங்க ஜெயிலுக்கு. கீழ்படிரா, ஓடி போய் கதவு திறந்துடல, உடனே ஊழியக்காரங்கள்ட்ட உள்ள வந்து பேதுரு வந்திருக்கிறார். 15ஆம் வசனம் என்ன சொல்றாங்க, நீ வளராத, இப்ப ஏற்கனவே உன்னோட பெரிய தொல்லையாரு ரோதனையா இருக்கு, உன்னோட பெதற்றிக்கிட்டு இருக்கியா, வளரிக்கிட்டு இருக்கியா? பேதுரு வரல, ஒத்தனை வரல, நாளைக்கு காலம் அவன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, வா ஒழுங்கா முட்டி போட்டு ஜெபம் பண்ணு அப்படின்றான். வசனம் போட்டிருக்கு, அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாளாம். பேதுரு தான் எனக்கு தெரியாது, என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பேதுரை கூட்டிட்டு வந்துட்டார், நான் ஒத்துக்க மாட்டேன், அழுது சாதிக்கிறா. நம்புங்க சார் ப்ளீஸ், உண்மையா பேதுரு வந்திருக்க. திருப்பி என்ன பண்றது, அவர்கள் அவருடைய தூதனா இருக்கலாம் என்றார். ஒருவேளை ஆண்டவர் உனக்கு சொல்லி வந்திருப்பார், கண்டிப்பா வந்திருப்பாருப்பா, அவரோட தூதர் அனுப்பி உன்னை ஆறுதல் படுத்திருப்பார். ஏன்னா பேதுரு மேல ரொம்ப அன்பா இருக்க. ஒருவேளை அவன் தூதரை அனுப்பி கூட இவன் என்ன பண்றான், இல்ல சாதிக்கிறான். பேதுரு தான் திருப்பியும் ரொம்ப நேரம் தட்டிட்டு இருக்காரு. இவர் வெளில இருந்து திறந்து தொலைங்களேண்டா, வெளில இருந்து இவரு பேதுரு. இப்ப போய் பார்த்தா என்ன ஆகுது பாருங்க, திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ ரோத சொன்னது கரெக்ட் தான், போய் ரோதைட்ட மன்னிப்பு கேட்கிறானுங்க எல்லாம், மன்னிச்சுக்கம்மா ரோத,
உள்ள வந்தோன்னு என்ன பண்ணிட்டாரு பேதுரு? கையை காட்டுறாரு. பேசாம இரு, சர்ச்சில் பேசாத அப்படின்னு சொல்லி பேசாமல் இரு என்று சொல்லி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார். நல்லா கவனிச்சியங்க. யாருக்கு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம்? கெட்சியா? ஏசப்பாவையும் பேதுருவையும். பேதுரு பத்தி சொல்லிட்டேன். இப்ப ஏசப்பா லூக்கா 4ஆம் அதிகாரம் 29-30. லூக்கா 4ஆம் அதிகாரம் 29-30. எழுந்திருந்து அவருக்கு ஊருக்கு புறம்பே தள்ளி, இயேசுவை ஊருக்கு புறம்பே தள்ளி, அவர் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையில் கொண்டு போய் அவரை தலைகீழாய் இயேசுவை தள்ளிவிட கொண்டு போனார்கள். வகை தேடினார்கள். அடுத்த வசனம், அவரோ இயேசுவோ அவர்கள் நடுவிலிருந்து மறைந்து சென்றார். கரங்களை திருக்கத்திர மேம்படுத்துவோமா? இயேசு எப்படி மறைந்து சென்றாரோ அதே போல பேதுருவும் சிறைச்சாலையிலிருந்து மறைந்து சென்றான், வீட்டுக்கு வந்தான். அல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிற பேதுரு இயேசுவை போல மாறிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அடுத்த நாள் காலையில அங்க பேதுரு காண போயிட்டாப்ல தம்பி. அப்போஸ்தலர் 12:18 ஒரே ஒரு வார்த்தை மட்டும் படிச்சிரு. அப்போஸ்தலர் 12:18 பேதுரு அப்போஸ்தலர் 12:18 பொழுது விடிந்த போது பேதுருவை குறித்து பேதுருவை காணான்னு சொல்லி கலக்கம் கொஞ்சம் நஞ்சம் இல்லையா, எல்லாத்துக்கும் கலக்கிருச்சு வைத்த. எங்கடா பூட்டி கேட்ட பூட்டி, அதுக்கு 4 சேவகரை நிறுத்தி 4 படை 4 அடுக்கு போட்டு வச்சு எப்படா காண போனா? அதுதான் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தார் அப்படின்னா உங்களை குறித்த பயத்தையும் நடுக்கத்தையும் சத்துருக்களுக்கு ஆண்டவர் ஒண்ணு பண்றார். நீங்க பயந்துட்டு இருக்க மாட்டீங்க. ஐயோ விடிஞ்சா கந்துக்காரன் கட்டணுமே, திங்கக்கிழமை லோன் கட்டணுமே, நீங்க பயப்பட மாட்டீங்க. சத்துரு உங்களுக்கு பயப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனாவது பாயிண்ட் படிச்சிருக்கோம்? 6வது பாயிண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் 6வது பாயிண்ட். இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் 6வது பாயிண்ட். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 38-39. பேதுரு அவரிடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும். ஒண்ணுமே சொல்ல, தாமதமில்லாமல் கிளம்பி வாங்க. தந்தி வந்திருக்கு. அடிக்கடி பாஸ்டர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல முன்னாடி, ஞாபகம் இருக்கா? வள கொலகலன்னு பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு எழுத்துக்கு 50 பைசான்றது அப்ப ரொம்ப பெரிய காசு. என்ன போடுவாங்க? அர்ஜென்ட் கம்மா, ஸ்டார்ட் இமிடியட்லி. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, இல்ல என்னத்தையும் ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் இமிடியட்லி என்ன அர்த்தம்? கிளம்பி வா, உங்க அம்மா மண்டையை போட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? யாரோ மண்டையை போட்டாங்கன்னு அர்த்தம். இதே போலதான் 2 பேரை அனுப்பி தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும். என்ன கதைன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். என்ன கதைன்னு பேது திருப்புன்னு கூப்பிடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு போப்பான்ட்டாரு, நேரா வந்துட்டாங்க. படி. பேதுரு எழுந்து அவர்களுடைய கூட போனார். அவன் போய் சேர்ந்த பொழுது அவனை மேல் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். என்ன பண்ணாங்க? அப்பதான் மேல கூட்டு போறாங்க. வாங்க ஒண்ணு காட்டணும், எங்க டெட் பாடிய வாங்க உங்க மேல கூட்டு போறாங்க. மேல போய் அப்போது விதவைகள் எல்லாரும் அழுது, அங்கதான் உள்ள போய் பார்த்தா சந்தோஷமா ஏதாச்சும் காரியம் நடக்கும்னு பார்த்தா விதவைகள் எல்லாம் அழுகுறாங்க. என்னடா அழுகுறாங்களே இப்படின்னு சொல்லி அப்படியே வேதனையோடு இவர் உள்ள போறார். அவருக்கு மனசு மாறிடுச்சு. உள்ள போறாரு. படி. தொர்க்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் தொர்க்கால்னு ஒருத்தி என்ன பண்ணிட்டா? இறந்து போயிட்டா. அவள் உயிரோடு இருக்கும் பொழுது அவளுக்கு என்ன வேலை? தொர்க்காலுக்கு அங்கி வஸ்திரம் செய்யணும். இது எங்க வரும் தெரியுமா யாருக்காது? சிஸ்டர் ரூத்துக்கு கை தட்டுங்க. கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷம் இதுதான். சர்ச்சுக்கு ஒழுங்கா வாங்க, பிரேயருக்கு ஒழுங்கா வாங்கன்றது, பைபிள் ஸ்டடிக்கு ஒழுங்கா வாங்கன்றது. 21 நாள் பிரேயர்ல நடத்தணும் தெரியுமா? 7 சபையை குறிச்சு பார்த்தோம் தெரியுமா? அதுல ஒரு சபை உருவானதுக்கு காரணமே இவ தான். இந்த லீதியால், இந்த தொர்க்கால், இவங்க தான், இவங்களுடைய குடும்பம் தான் அங்க சர்ச்சு நடத்துறாங்க. ஊழியம் செஞ்சாங்க. ஊழியக்கார குடும்பம் இனிமேல் தான் மாறுறாங்க. அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். என்ன சொல்லிட்டு இருந்த? தொர்க்கால் இறந்து போயிட்டா. அவ உயிரோடு இருக்கும் பொழுது எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்கா. அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். மக்கள்லாம் என்ன பண்ணி எதை நினைச்சு அழுகுறாங்க? அவ கொடுத்த ட்ரெஸ்ஸை காட்டி, ஐயோ இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டதே இல்லையே, எனக்கு கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை பார்த்து அழுகுறாங்க. அதனால நீங்க கவனிக்கணும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த இடத்துல என்ன ஆகுது பாருங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து, நல்லா கவனிங்க, பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படிட்டு ஜெபம் செய்து பிரேதத்தின் புறமாக திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்று சொன்னான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து, அப்பொழுது மரித்தவள் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஏற்கனவே போட்டிருக்கு, இவளை குளிப்பாட்டி படுக்க வச்சிருக்காங்களாம். அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். செத்து போனோன்னு குளிப்பாட்டிடுவாங்களா?
செத்து பொண்ணை குளிப்பாட்டிடுவாங்களா? ஃபர்ஸ்ட் அழுவாங்க குடும்பத்துல இருக்கவங்களாம். வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரமாவது அழுதுருப்பாங்க. புரியுதா இல்லையா? எங்க வீட்டுல நான் பார்த்திருக்கேன், அதான் சொல்றேன். எங்க அம்மாச்சி சாவையும் பார்த்தேன், எங்க பெரியப்பா சாவையும் பார்த்து எடுத்தோன்னே ஒரு 3 மணிக்கு குளிப்பாட்டிருப்பாங்க. 3 மணிக்கு. ஆனா நைட்டே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் அவங்களுக்கு பிரியமானவர்லாம் போய் மேல உளுந்து அடிச்சுக்கிட்டு அழுதாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் குளிப்பாட்டி ஐஸ் பாக்ஸ்ல வச்சிருவாங்க, போய் தொட முடியாதுல்ல. அப்படியே அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. இந்த வசனம் போட்டிருக்கு, அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடைத்து வைத்தார்கள். செத்த பொணங்க பொணத்தை குளிப்பாட்டி மேல படுக்க வச்சாச்சு. இவன் போயிட்டு எத்தனை மணி நேரம் கழிச்சு எழுப்பியிருக்கான் பாருங்க. உடனே எல்லாம் எழுப்பல. தபித்தாலே எழுந்திரு என்று உனக்கு கட்டளை இடுகிறேன்னு சொன்ன உடனே அவ செத்த போனா எந்திரிச்சு உட்கார்ந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அல்லேலூயா. கரங்கள் உற்சாக மாதிரி கர்த்தரை மேம்படுத்தும். பொன்னும் வெள்ளியும் என்கிட்ட இல்லப்பா, என்கிட்ட இருக்கிறத தருகிறார். இயேசுவின் நாமத்தினாலே தபித்தாலே எழுந்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு இல்லாம இருக்கலாம், கையில ஒண்ணுமே இல்லையா, ஆண்டவருடைய அபிஷேகமும் கிருபையும் இருந்தால் மட்டும் போதும், பெரிய ஆள் ஆயிருவீங்க. அல்லேலூயா. நல்லா நீங்க கவனிக்கணும், நல்லா நீங்க கவனிக்கணும். இதுல அருமையான பாயிண்ட். அப்போஸ்தலர் 9:40 5 காரியம் பண்ணிருக்கான். எல்லாம் கவனிக்கணும். 1, எல்லாரையும் வெளியே அடிச்சு துரத்திட்டான். உங்க கூட இருந்து ஏதாவது உங்களுக்கு அவிசுவாசமா பேசிட்டு இருப்பாங்க சில பேர், முதல்ல அடிச்சு துரத்து. 1. 2வது, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சமூகத்துல கதவு பூட்டி கொண்டு தனிமையிலே முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி முழு மனதோடு சதத்தோடு ஆண்டவரை துதி ஆராதனை செய். முழங்கால் படிட்டு. 2. 3வது, நேருக்கு நேரு பார்த்தான் போட்டிருக்கா இல்லையா, அவள் அந்த பிரேதத்துக்கு நேருக்கு நேரா பிரச்சனையை பார்த்து ஓடாத, பயந்து ஓடாத, பிரச்சனைய நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணு, தைரியமா ஃபேஸ் பண்ணு. எவ்வளவு பெரிய என்ன ஆயிரும், என்ன தலையை வெட்டிடுவான், என்ன பண்ணான், ஒன்னும் தலையை வெட்ட மாட்டான், மண்டையில இருக்க ஒரு முடிய கூட புடுங்க முடியாது. பிரச்சனைய பிசாச நேருக்கு நேரா பாரு. அல்லேலூயா. நேருக்கு நேரா பார்த்து 4வது பாயிண்ட், விசுவாசத்தோடு கட்டளையிடு. விசுவாசத்தோடு கட்டளையிட்டான், எந்திரிச்சு நட. அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது காரியம், இப்படிலாம் செஞ்சா கண்களை திறந்து பிரச்சனைகள் எல்லாம் போய் உங்களை பார்ப்பார்கள். அல்லேலூயா. எங்கப்பா கத்துக்கிட்டான்? ஏசப்பாட்ட கத்துக்கணும்ல. மத்தேயு, ஏசப்பா பாயிண்ட், ஏசப்பா சைடு வாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 5:18, தலைவன் ஒருவன் என்னுடைய மகன் இப்பொழுதுதான் மரித்து போனான், என்னுடைய மகள் இப்பதான் மரித்து போயிட்டான்னு சொல்லி, ஆகிலும் நீர் வந்து அவள் மேல உமது கையை வையும். நீங்க கவனிக்கணும், செத்து போயிட்டான். செத்து போனதுக்கு அப்புறம் ஜெபம் யாராவது கூப்பிடுவாங்களா? என்ன சொல்றான் பாருங்க, என் மகள் இப்பதான் மரிச்சாள், ஆனாலும் நீங்க வந்து கை வச்சீங்கன்னா அவ கண்டிப்பா பிழைச்சுக்குவான்னு. எவ்வளவு ஒரு முரட்டு விசுவாசம் பாருங்க. அல்லேலூயா. அவன் பல வருஷமா சர்ச்சுக்கு போனான்னு போடல, நீங்க பல வருஷமா சர்ச்சுக்கு வரீங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார்னு நீங்க விசுவாசிக்கணும். என்னாவது அப்படியே இயேசு கூட 19ஆம் வசனத்துல கூட போனாரு, சரியா? 23, 24 பாத்தீங்கன்னா அப்படி வரிசையா வருது. 25ஆம் வசனம் படிங்க. ஜனங்கள் வெளியே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு, நல்லா கவனிக்கணும் திருப்பியும், ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு. பேதுரு என்ன படிச்சீங்க? எல்லாரையும் வெளியே துரத்தி விட்ட பின்பு. யார்கிட்ட கத்துக்கிட்டாரு? ஏசப்பாட்ட கத்துக்கிட்டாரு. ஏசப்பாவும் என்ன பண்றாரு, எல்லாரையும் தாரத்தப்பட்டை அடிக்கிறவங்க, அழுது ஒப்பாரி வைக்கிறவங்க எல்லாம் வெளியே போய் எல்லாத்தையும் அடிச்சு வெளியே துரத்திட்டு அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். சிறு பெண்ணின் கையை நேருக்கு நேராக பார்த்து உடனே அவள் கையை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவள் எழுந்திருந்தாள். கரங்களை தட்டி கத்த மேம்படுத்துவோமா? அப்ப நல்லா நீங்க இப்படி வச்சுக்கலாம். இங்க சிறு பெண்ணே எழுந்திருந்தார், அங்க தபித்தாலே எழுந்திருந்தார். இங்க எல்லாத்தையும் அடிச்சு வெளியே துரத்தினாரு, அங்கேயும் எல்லாத்தையும் அடிச்சு வெளியே துரத்தினார். இங்கேயும் விசுவாசமா பேசினாரு, அங்கேயும் விசுவாசமா பேசினார். அல்லேலூயா. வேகமா அடுத்த பாயிண்ட், 7வது பாயிண்ட், கடைசியாக 7வது பாயிண்ட். ஏசப்பாட்ட எழுதுங்க. யோவான் 14:12. நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன், இங்க இருந்தா படிக்கணும் பயிர் வர. யோவான் 14:12. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை செய்வான். இது மட்டும் இல்லப்பா, இதை விட பயங்கரமா செய்வான். அல்லேலூயா. அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் முன்னாடி முன்பணம், என்னது? என்னை விசுவாசிக்கிறவன். அல்லேலூயா. இதேதான். இப்ப வாங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14. இது வந்து பேதுரு கிட்ட எழுதுங்க. பிணையாளிகளை
பிணையாளிகளின் படுக்கையின் மேல் கட்டில் மேலும் கிடத்தி அப்படியே கட்டிலோட தூக்கிட்டு வந்து பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்கள் மேல் பேதுருவோட நிழலாகிலும் படும்படிக்கு அந்த பாடிகள் மேல படும்படிக்கு அவர்களை வெளியே அந்த வியாதியஸ்தர்கள் மேல படும்படிக்கு வைத்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். எல்லாரும் குணமாக்கப்பட்ட கரங்களை ஒரு சாமத்திரி கத்தமைப்படுத்துவோமா. எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். போய் கையை வச்சு ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நிழல் பட்டு சுகம் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல மாறணும். இயேசுவாகவே மாறிட்டான். ஏசப்பா சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த கிரியைகளையும் செய்வார்கள், இதை பார்க்கிலும் பயங்கரமா செய்வான். நான் தான் செய்வேன், நான் தான் கடவுள்னு சொல்ல. என்ன விசுவாசிச்சா போதும், என் பேரை சொல்லி நீ எவ்வளவு பெரிய ஆளா ஆயிக்கலாம். அதேதான் பாருங்க, நிழல் பட்டு சுகம். ஏசப்பாக்கு நானும் வசனம் எடுத்து பார்த்தேன், எங்கேயாவது ஏசப்பாவோட நிழல் பட்டு சுகமானாங்களா அப்படின்னு எடுத்து பார்த்தேன். ஆனா ஆயிருக்கும், ஆனா மென்ஷன் பண்ணல. பைபிள்ல கண்டிப்பா ஏசப்பா தான் கடலே, அவர் தான் பெரிய ஆளு, அவர் நிழல் பட்டு கண்டிப்பா சுகம் ஆயிருப்பாங்க. பைபிள்ல மென்ஷன் பண்ணல. ஆனா பேதுருவோட நிழல் பட்டு சுகமானாங்க. எவ்வளவு நேசித்தபடியினால் இயேசுவாகவே மாறினான், இயேசுவை போலவே மாறினான். அல்லேலூயா. அப்படியே பைபிளை மூடிட்டு முழங்காலாம் போட வேணாம், அப்படியே பைபிளை மட்டும் மூடிட்டு கண்ணை மூடுங்க. பாருங்க, இந்த இடத்துல போட்டிருக்கு, தெளிவா போட்டிருக்கு, பேதுருவோட நிழல் பட்டு சுகமடைந்தார்கள். எந்த அளவுக்கு பேதுரு இயேசுவை நேசித்தபடியினால் இயேசுவை போல மாறினான். யோவானை பத்தி ஒண்ணுமே இல்ல, யோவானை பத்தி அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆனா எவ்வளவு அருமையான காரியங்கள் பாருங்க. நம்ம அன்னைக்கே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். இன்னொரு காரியம் பேசுறதுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்திருக்காரு. இன்னும் 1 பேதுரு 2 பேதெல்லாம் எடுத்து படிச்சா அவ்வளவு ஆலோசனைகள் கொடுத்திருக்காரு. இன்னொரு செய்தி எடுக்கலாம், 3வது பாயிண்ட் எடுக்கலாம், 3வது எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசியிருக்கிறாரு. எவ்வளவு நேசித்தால் இயேசுவை போல மாறி இருக்கான். இமிட்டேட் பண்றாங்க, அப்படியே இயேசுவை போல இமிட்டேட் பண்றான். நான் உங்களுக்கு அப்படியே கடகடன் என்ன சொன்னேன்னு மட்டும் எடுத்து சொல்லிடுறேன். பாத்துக்கங்க. முதலாவது காரியம் பாத்தீங்கன்னா இயேசுவை நேசிச்சனால மேல் வீட்டு அறையில போயிட்டு ஏசப்பா உரத்த சத்தமா பேசுற போல பேதுருவும் உரத்த சத்தமா பேசுறான். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 2 பேர் போறாங்க. அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார் ஏசப்பா. அதே போல பேதுருவும் அதே மாதிரி செஞ்சான். அடுத்தது படிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் ஏசப்பா. அதே போல பேதுருவை பார்த்தும் ஆச்சரியப்பட்டார்கள். 4வது பாருங்க, ஐனேயா எழுந்து நடன்னு சொன்னா. அதே போல இயேசுவை போல பேதுருவும் எழுந்து நடன்னு சொல்லி அருமையாய் ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடந்துச்சு. 5வது காரியம் பாத்தீங்கன்னா 4 காரியம் முடிஞ்சு 5வது காரியம் பாத்தீங்கன்னா பேதுரு சிறைச்சாலையிலே மறைந்து போன. இயேசு எப்படி மலையின் மேல் மறைந்து போனாரோ அதே போல பேதுருவும் சிறைச்சாலையில் மறைந்து போனான். 6வது காரியம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னா அந்த இயேசு அந்த சிறுபெண்ணை உயிரோடு எழுப்பினார். பேதுருவும் இயேசுவை போல தபித்தாலே எழுந்து, தொற்காலே எழுந்திரு என்று சொல்லி மரித்தவளை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. 7வது காரியம், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்யறதையும் செய்வாங்க, இதை காட்டிலும் அதிகமாக செய்வாங்க என்ற வார்த்தையின் பிரகாரம் நிழல் பட்டு சுகமடைய கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிழல் பட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை விரிவாய் திறந்து நிரப்பங்கன்னு சொல்லி கேட்போமா? வாய்களை விரிவாய் திறந்து அப்படியே உட்காந்து கண்களை மூடி இயேசுவை நோக்கி அவரோட முகத்தை பார்த்து என்னை நிரப்பங்கன்னு சொல்லி கேட்போமா? என்னை நிரப்பங்கப்பா, உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்புங்க தகப்பனே, உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. பேதுருவை போல எடுத்து என்னை பயன்படுத்துங்க, பேதுருவை போல எடுத்து என்னை பயன்படுத்துங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறனும், கற்றையை தொடுவோர் அற்புதம் பெறனும். என் நிழலை தொடுவோர் சுகத்தை பெறனும், கற்றையை தொடுவோர் அற்புதம் பெறனும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிழலை தொடுவோம் உற்சாகமா, சுகத்தை பெறனும், கற்றையை தொடுவோம் அற்புதம் பெறனும். என் நிழலை தொடுவோர் சுகத்தை பெறனும், கற்றையை தொடுவோர் அற்புதம் பெறனும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா,
நிரப்பிடுங்க ஜீசஸ். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியான பாத்திரமாக. எத்தனை நாள் ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியா இருப்பேன். ஒன்ஸ் மோர் காலியான கொஞ்சோண்டு அபிஷேகத்தை பெற்றுட்டு உன்னால வாழ முடியாது. நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை கேளு. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கனுமே நான் மூழ்கனுமே ஆவியின் நதியிலே மூழ்கனுமே. மூழ்கனுமே நான் மூழ்கனுமே ஆவியின் நதியிலே. நிரம்பனுமே நான் நிரம்பனுமே. உண்மையா என்ன நிரப்பங்கன்னு சொல்லி கேட்கிறேன். ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பங்க. ஆவியானவரே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லிருக்கீங்களே, கேட்கிறவன் மட்டுமே பெற்றுக்கொள்கிறான். நிரம்பனுமே தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். நான் குடியிருக்கிற வீடு ஏரியா எல்லாம் அக்கினி நதியிலே என்னை கொண்டு. ஒன்ஸ் மோர். தெருவெல்லாம் நான் வேலை பார்க்கிற இடம், படிக்கிற இடம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். என் தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா செய்திடுங்க. ரிகலதராம். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒவ்வொருவரும் இறங்கட்டும். கேட்கிறவர்களும் பெற்றுக்கொள்ள 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 அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. நிரப்புங்க தகப்பனே, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாக நிரப்பிடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன உண்மை அதிகமா நேசிக்கிறபடினால உண்மை போல மாறிட்டாம்பா. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. கரங்களை உயர்த்தி பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க. உண்மை அதிகமாக நேசித்து 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 அப்படியே உம்மாகவே மாறிட்டாம்பா. அப்படியே பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? அப்படியே கண்டுபிடிக்கலுங்க. ஒரு அழகு என்ன தெரியுமா? ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இயேசுவை சிலுவையில நேரா அரைஞ்சாங்க. இயேசுவை ரொம்ப நேசிச்சனால பேதுருவை எப்படி தெரியுமா மரணம் அடைந்தாரு? சிலுவைய தலைகீழா வச்சு பேதுருவை சிலுவை மரணம் அடைந்தார். கரங்களை தட்டி கத்திர மேம்படுத்துவோமா? இயேசுவுக்காக உயிரையே தியாகம் செய்தான். நேரா சிலுவையில அடிக்க வந்தாங்களாம். இவனையும் இயேசு கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தான். இவனையும் சிலுவையில அறையணும்னு சொன்னப்ப அவன் சொல்லியிருக்கான், ஏசப்பா உலகத்தோட மொத்த பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி, அவரை போல என்ன சிலுவையில அரைஞ்சிடாதீங்க, என்னைய தலைகீழா அரைங்கன்னு சொல்லி. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம் தலைகீழா தொங்குனா அவ்வளவுதான், கண்ணு முல்லாம் பிதிங்கிரும். ஆனா தலைகீழா அவனை சிலுவையில அரைந்து இயேசுவுக்காக உயிர் தியாகம் செய்தான். இரத்த சாட்சியாய் மரித்தான். எப்பேற்பட்ட மரணத்தை அடைய போகிறான் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தியது போல இரத்த சாட்சியாய் மரித்தான். இயேசுவாகவே மாறினான். அவன் மரணம் கூட இயேசுவை போல மாறினுச்சு. இயேசுவாகவே நீ மாறியா? அன்பு மகனே மகளே, தாயாரே தகப்பன்மாரே, சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ என்னை போல மாற ஆசைப்படுகிறாயா? என்னை போல மாறுவையா? என்னை போலதான் உன்னை படைச்சிருக்கேன். அவரை போலதான் நம்மளை படைச்சிருக்காரு. நம்முடைய சுவாபங்கள் மாற வேண்டும். இயேசுவை போல மாற வேண்டும். இயேசுவை போல வல்லமையாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஊழியம் செய்ய வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். நம்முடைய ஜெபம் ஒரே ஒரு ஜெபம். நம்முடைய ஜெபம் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒரே வார்த்தை தான், உம்மை போல என்ன மாற்றுங்கன்னு சொல்லிக்கணும். உம்மை போல என்ன மாற்றுங்க ஏசப்பா, உம்மை போல என்ன மாற்றுங்க ஏசப்பா. நீங்க விரும்புற அந்த பரிசுத்தை எனக்கு கட்டளையிடுங்க. உம்மை போல என்ன மாற்றுங்கப்பா. தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுகும், நீங்க பிறகு உதவி பண்ணுங்க. இன்ப இயேசு ராஜாவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களோடு கூட பேசினாரா? கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா?